சிவம் வினோத். கேந்திராதிபத்திய தோஷம் கொண்ட கிரகம் கெடுபலன் செய்யாது என்பது என்னுடைய புரிதல். நடுநிலை தான் வகிக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேந்திராதிபத்திய தோஷம் உள்ள கிரகம் கோணத்திற்கும் அதிபதியாகும் போது பூரண சுபத்தன்மை அடைந்து யோகாதிபதியாகின்றது என்று நினைக்கிறேன். இதை பற்றியும் கேந்திராதிபத்திய தோஷத்தினை பயன்படுத்தி பலன் கூறும் முறையையும் கனிவு கூர்ந்து எடுத்துரைக்கவும் ஐயா. கேள்வியிலேயே கொஞ்சம் புரிதல்னு சொல்லிட்டு உங்க இதை சொல்றீங்க. முதல்ல இந்த கேந்திராதிபத்திய தோஷம்ன்றது இந்த கேந்திரத்துக்கும் கோணத்துக்கும் அதிபதி ஆயிட்டாலே அது கேந்திராதிபத்திய தோஷம் இல்லையே, அது வேறு வகையான பலன்கள்ல வந்துருமே. அப்போ அந்த கேந்திரத்துக்கும் கோணத்துக்கும் அதிபதி ஆகுன்றது கேந்திராதிபத்திய தோஷம் சுபகிரகங்களுக்கு மட்டும்தானே. கேந்திராதிபத்திய தோஷம்ன்றது சுப கிரகங்கள் கேந்திரங்களுக்கு அதிபதி ஆகிறதுனால, கேந்திரங்களுக்கு மட்டும் அதிபதி ஆகிறதுனால வர்றது. அப்போ அந்த உபய லக்கணங்களுக்கு அதிபதிகளான குருவும் புதனுக்கும் மட்டும்தான் அதீதமான கேந்திராதிபத்திய தோஷங்கள் ஏற்படும். ஏனென்னா அவங்க 2 பேர் மட்டும்தான் 1, 4, 7, 10 என்று சொல்லப்படுகின்ற ஒரு கேந்திரங்களுக்கு, ஒரு கேந்திரத்துக்கும் மறுகேந்திரத்திற்கும், அதாவது 2 கேந்திரங்களுக்கு அதிபதியாகிற கிரகங்கள் தான் முழுசு. 3வது ஆள் நம்ம சுக்கிரன் தான். சுக்கிரன் ஒரே ஒரு கேந்திரத்துக்கு தான் அதிபதி ஆவார், 2 கேந்திரத்துக்கு எந்த காலத்திலையும் அதிபதி ஆக மாட்டார். அப்போ குறைவான கேந்திராதிபத்திய தோஷத்தை கொண்டவர் சுக்கிரன். அதுலேயும் பௌர்ணமி சந்திரன் அவர் சரராசிக்கு அதிபதி, அதனால அவர் ஏதேனும் ஒரு கேந்திரத்துக்கு தான் அதிபதி ஆவார். அவருக்கு இரு ஆதிபத்தியமே இல்லாதனால பௌர்ணமி சந்திரனுக்கு ரொம்ப குறைவான கேந்திராதிபத்திய தோஷம் தான் ஏற்படும். 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள்ல 2க்குமே கேந்திரங்களாக அமைவது குருவுக்கும் புதனுக்கும் மட்டும்தான். ஆக உபய லக்னங்களுக்கு அதிபதியாகும் குருவும் புதனும் கேந்திராதிபத்திய தோஷத்தை அடைவார்கள். இந்த இன்னொன்று இதுள்ளே ஒரு கிளை கேள்வியா கேட்டுட்டு நிறுத்திட்டீங்க. கோணத்திற்கும் கேந்திரத்துக்கும் அதிபதி ஆயிட்டாலே அவர் சுபர் தான். கோணத்திற்கும் கேந்திரத்துக்கும் அவர் அதிபதி ஆயிட்டாலே அது மிஞ்சு சுபர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, அந்த பாடல் இருக்கு. அதனால கேந்திரத்துக்கும் கோணத்திற்கும் அதிபதி ஆகிட்டாலே அது சுபர். அதுக்குள்ள வேற ஒரு தத்துவம் இருக்கு. அது இப்போ நீங்க கேந்திராதிபத்திய தோஷ அமைப்புக்குள்ள அதுக்கு வேண்டாம். கேந்திராதிபத்திய தோஷத்தை பயன்படுத்தி பலன் கூறும் முறை. இப்போ இந்த கேந்திராதிபத்திய தோஷம்னா என்ன, அதுல நிறைய பேருக்கு குழப்பம் ஏற்படும். இப்போ நான் சொன்ன பாதகாதிபதி தத்துவத்துல லேசா ஒத்து வருகின்றது தான் கேந்திராதிபத்திய தோஷம். இந்த கேந்திராதிபத்திய தோஷம்ன்றதை முழுமையா எப்படி கணக்கிடுவது? கேந்திரத்திற்கு அதிபதியாகி ஒரு கிரகம் தனித்து இருக்கும் நிலையில அது கெட்டு போயிடணும். பாவர்களுடைய தொடர்பு, பாக்கியாதிபதிக்கு நான் சொன்ன மாதிரியே பாவர்களுடைய தொடர்பு ஏற்பட வேண்டும். உதாரணமாக என்னால் இது சம்பந்தமான நிறைய ஜாதகங்களை காட்ட முடியும். மிதுன லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார். மிதுன லக்னத்தில் பிறந்து தனித்து 4ஆம் வீட்டில் புதன் உச்சமாக இருக்கும்போது அவருக்கு நம்முடைய பலனை மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறார், இவர் மிகப்பெரிய புத்திசாலி, கணித மேதை, இவர் ரொம்ப பிரமாதமான டேலண்டடு, நல்லா படிப்பான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, மிதுன லக்னத்துல பிறந்து புதன் உச்சமாகி ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கும் ஒரு ஜாதகத்தை என்னால் காட்ட முடியும். கணக்குனா என்ன, விரல் விட்டு கூட என்ன தெரியாது. அதுதான் கேந்திராதிபத்திய தோஷம். இந்த கேள்வி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால இது சம்பந்தமான ஒரு விளக்க கட்டுரை எழுதுறேன். இந்த உதாரண ஜாதகத்தையும் நான் கொடுக்கிறேன். அங்கே மிதுன லக்னத்தில் பிறந்து 4ஆம் வீட்டில் தனித்து புதன், இந்த தனித்துன்ற வார்த்தை தான் முக்கியம். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் தனித்து இருந்தால் மட்டுமே கேந்திராதிபத்திய தோஷம். எந்த கிரகத்தோட சேர்ந்துட்டாலோ, எந்த ஒரு வேறு கிரகத்தோட பார்வை வந்துட்டாலோ கேந்திராதிபத்திய தோஷத்தை செய்யாது. கேந்திராதிபத்திய தோஷம்ன்றது ஒரு பெக்கூலியர் தோஷம். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய மைனூட்டான நிலைமைகள்ல தான் அந்த தோஷ பலனை செய்யும். அது எப்படி செய்யும்ன்றதையும் சொல்றேன். இப்ப நான் சொன்ன மாதிரி மிதுன லக்னத்தில் பிறந்து கேந்திராதிபத்திய தோஷத்தை கொண்டவர்கள் 2 பேர் தான், குருவும் புதனும். மிதுன லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதியோடைய புதனுடைய குணமே என்ன, அவருடைய குணத்தை செய்ய மாட்டார். அவருடைய குணம் என்ன? கணிதம், அறிவு, புத்தகம், பேச்சு திறன், ஒரு சாமர்த்தியமான பேச்சு, ஆய்வு, ஆராய்ச்சி, என்னென்னமோ செய்யற ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனம் மிதுன லக்னத்துடைய அதிபதிக்கும் மிதுன லக்னத்திற்கும் உண்டு. அந்த லக்னாதிபதி நாளில் உச்சமாகும் போது அவர் மிகப்பெரிய ஜீனியஸாக இருக்க வேண்டும். கேந்திராதிபத்திய தோஷம் முழுமையாக வரும்போது இந்த ஜீனியஸ் என்பதற்கு நேர் எதிர்த்தன்மையாக அந்த கிரகம் வேலை செய்யும். முட்டாள், கணக்கு என்றால் என்னவென்றே தெரியாத, 2, 2, 4ன்னு விரல் விட்ட கூட சொல்ல தெரியாம இருக்கும். அது மாதிரியான ஜாதகங்களை நான் காட்டுறேன், அடையாளம் காட்டி எழுதுகிறேன். அதுல நீங்க ஆய்வு பண்ணிக்கலாம். பரிபூர்ண தன்மையில அவர் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் என்ற 3 நிலையையும் அடைந்து எவருடைய சம்பந்தமும் படாம பரிபூர்ணத்துவமா அவர் அங்கே ஆட்சி உச்சமா இருக்கும்போது சில நிலைகள்ல
அந்த அந்த மைனூட்டான நிலைகளில் கேந்திராதிபத்திய தோஷத்தை முழுக்கச் செய்து அந்த புதன் திசையிலேயோ தன்னுடைய அமைப்புகளையோ அவரை படிப்பறிவே கல்வியறிவே இல்லாத ஒரு நபராக்குவார். அதுதான் கேந்திராதிபத்திய தோஷம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு ஹைலி இது ஒரு அனுபவம் வேணும். அதாவது அந்த கிரகம் எந்த காரகத்துவத்தை தன்னுடைய இதை நேர்மாறாக முழுக்க இழக்கிறது, கிட்டத்தட்ட நீச நிலைமைன்னு தான் சொல்லுவேன். இரண்டாவது, அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தோட பாதகாதிபதி தன்மையும் சேரும்போது இன்னும் கெடுதல் வலிமையாக இருக்கும். உதாரணமாக கன்னியா லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம். கன்னியா லக்னத்திற்கு 4, 7 குரு கேந்திராதிபத்திய தோஷமும் பாதகாதிபத்திய, இந்த உபய லக்னங்களுக்கு சொல்றதுக்கு காரணமே தான், கூடவே பாதகாதிபத்திய தோஷமும் வந்துவிடும். அப்ப உபய லக்னங்களுக்கு 7ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துல சுபத்துவமாக, அதிக சுபத்துவமாக குரு பகவான் அமரும் போது பாதகாதிபத்தியமும் கேந்திராதிபத்திய தோஷமும் சேருகிறது. அந்த நிலைமையில குருதசை, இன்னொன்னு எது நடந்தாலும் தசை வரணும். அப்ப குருதசை வரும்போது ஏற்கனவே இருந்தால் குடும்பத்தை கெடுப்பார் அல்லது குடும்பத்தை கொடுக்க மாட்டார். இது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா ஜாதகத்தோட பாருங்க, அந்த குருதசையில அவர் பாதகத்தை பண்ணாரு. அவருக்கு அந்த குரு அமைப்பு இருக்கிறனால தான் குடும்பம் இல்லை. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இதே கன்னியா லக்ன அமைப்பு குருவும் சந்திரனும் வளர்பிறை சந்திரனோட அதிக ஒளிபருந்திய சந்திரனோட சேர்ந்து இந்த மணிகண்ட கேரளம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரன் 7ஆம் இடத்துல அதிக சுபத்துவமாக இருந்தால் மனைவி தாரதோஷம். அதாவது இதுல உள்ள ஒரு முக்கியமான சூட்சம் என்னன்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. சில இடங்களில் சுபகிரகங்கள் அளவுக்கு மீறி வலிமை அடைவது அந்த காரகத்துவத்தை நசித்து போக செய்யும், அந்த பாவத்தை நசித்து போக செய்யும். முதல்ல ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், அந்தணன் நின்றிருந்த இடம் பால் அப்படின்னு கேட்டா சொன்னார் இல்லையா, அதுல அந்தணன் நின்றிருந்த இடத்துல தனிச்சுன்னு தான் சொன்னேன். ஆனா அந்த தனிச்சு இருக்கிறதுலையும் அந்தணனுக்கு நிகரான, குருவுக்கு நிகரான ஒரு சுபர் இருக்கும்போது ஒரு 2 அதிகமான சுபர்கள் அளவுக்கு மேலான அமிர்தம் நஞ்சு, அளவுக்கு மேல ஒளிபருந்திய 2 சுபர்கள் ஒரு இடத்துல உட்காரும்போது அந்த பாவத்தை கெடுப்பார்கள். அந்த பாவத்தை கெடுப்பார்கள்னா 7ஆம் பாவம். அதுக்காக தான் எம்ஜிஆர் 3 மனைவியும் தங்காத ஒரு சூழ்நிலையில இருக்கும் மனைவியும் போமோ அப்படின்றத கல்யாணம் பண்ணிக்கவே பயந்தார். ஆக இந்த அமைப்புல இந்த கேந்திராதிபத்திய தோஷமும் அங்கே வேலை செய்யும். 7ஆம் அதிபதி இன்னும் கன்னியா லக்னத்திற்கு குருதசை, தனித்து இருக்கின்ற குருதசை, சுபத்துவம் அதிக சுபத்துவமாகி பாபர் சம்பந்தமே இல்லாத குருதசையில நிச்சயமாக கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செஞ்சு குரு வந்த உடனேயே மனைவி வாழ்க்கை துணையை பிரிப்பார், வாழ்க்கை துணையை பிரிய வைப்பார், வாழ்க்கை துணையை இழக்க வைப்பார். நிம்மதியான ராகு தசையில ஒரு சந்தோஷமான வாழ்வுல குருதசை ஆரம்பிச்சோடனே சுய பக்தியில தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இழந்தவர் எனக்கு தெரியும். அது மாதிரி நிறைய உதாரணங்கள் நான் வச்சிருக்கிறேன். கேந்திராதிபத்திய தோஷமும் அங்கே கேந்திராதிபத்திய தோஷத்துல முழுக்க இருக்கும்போதே கவனமா இருந்துடணும். 7ஆம் இடத்துல அந்த தசை வரும்போது தான் செய்வார். புக்திகள்ல கூட கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யாது. அந்த தசை வரும்போது புக்திகள்ல எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும், திசையில தேளே கொட்டும். ஆக ஒரு கிரகத்துடைய ஆளுமையை அந்த கிரகம் தன்னுடைய திசையில தான் காட்ட முடியும். கேந்திராதிபத்திய தோஷத்தை பயன்படுத்தி பலன் கூறுவது இப்படித்தான். கேந்திராதிபத்திய தோஷம் அதிக சுபத்துவம் அடையக்கூடாது. அந்த தோஷம் நீங்கணும்னா அந்த கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் பாப சம்பந்தம் பெற வேண்டும். அப்ப பாப சம்பந்தம் பெறும்போது தன்னுடைய பாதகம் செய்யும் அந்த கேந்திர ஆதிபத்தியத்தை கெடுக்கும் சில விஷயங்களை தரும் தகுதியை அந்த கிரகம் இழக்கிறது. அந்த நிலைமையில நிச்சயமாக உங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் செய்யாது. கேந்திராதிபத்திய நீங்க கேட்கறத பலன் சொல்ற முறை எப்படின்னு கேட்குறீங்க. இப்ப நான் சொன்னதே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேந்திராதிபத்திய தோஷம் உள்ள கிரகம் அதிக சுபத்தன்மை அடையக்கூடாது. கேந்திராதிபத்திய தோஷம் என்பது தனித்து இருக்கிறது தான். ஒரு கேந்திரத்திலிருந்து மறுகேந்திரம் ஏறும்போதும் அந்த தோஷம் நிச்சயமாக வேலை செய்யும். ஆட்சி இன்னும் அதுக்காக ஆட்சி உச்சம் பெறாம அது கேந்திரத்தில் இருக்கான்றது முழுக்க தீமை செய்யாது. அதே நேரம் இப்ப சில பேர் என்ன கேட்பாங்க, குரு 10ஆம் வீட்டில் இருந்தாலும் கேந்திரம் தானே. ஆட்சி பெற்ற கிரகங்கள், அதிக சுபத்துவம் பெற்ற கிரகங்கள் கேந்திரங்கள்ல உட்காரும் போது தான் அது கெடுபல் என்ன செய்யுது. 10ஆம் வீட்டில் இருக்கும்போது குறைச்சல் ஒரு 10-20%, 20% அந்த மாதிரியான ஒரு அமைப்பைத்தான் செய்யும். பொதுவாகவே சுபகிரகங்கள் கோணங்களிலும் பாவகிரகங்கள் கேந்திரங்கள்ல இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லப்படுகிறது. என்னுடைய பாதகாதிபதி பற்றிய ரகசியங்கள் அப்படின்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரையில இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அந்த கட்டுரையை படிச்சுப்பாங்க.